116 மேக்ஸ் குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேர்மாறல், எதிர்மாறல் மற்றும் கலப்பு மாறல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் உள்ள டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், காம்பவுண்ட் வேரியேஷன் இந்த தலைப்பில் உள்ள வினாக்களுக்கான விடைகளின் விளக்கங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நேர்மாறல், எதிர்மாறல் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது இல்லையா, இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு தூரம், நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வேர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீரான வேகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று தூரம், இன்னொன்று என்னது அப்படின்னா நேரம். சரிங்களா? இப்போ தூரம் அதிகரிக்க அதிகரிக்க, இப்போ ஒரு 100 கிலோமீட்டருக்கு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிறேன். அப்போ 200 கிலோமீட்டர் போகிறதுக்கு என்ன பண்ணுவேன், 4 மணி நேரம். அப்போ இங்கே தூரம் அதிகரிக்க அதிகரிக்க நேரமும் என்ன ஆகுதுன்னா அதிகரிக்குது. சப்போஸ் நான் 50 கிலோமீட்டர் தான் போகிறேன், அப்போ தூரம் கம்மியாகுது, அப்போ நேரமும் என்ன ஆகுது, கம்மியாகுது. இந்த மாதிரி ரெண்டு வேரியபிளுமே அதிகரிக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே என்ன ஆகணும், குறையணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், வாங்குதலும் செலவிடுதலும். வாங்குதல், செலவிடுதல். ஸோ முன்னாடியே நேர்மாறல் என்ன அப்படின்னு, எதிர்மாறல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பின்னாடி உள்ள கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ஒரு தடவை பார்த்துலாம். சரியா? இப்போ வாங்குகிற பொருட்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போணுச்சு அப்படின்னா செலவு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அதிகமாகும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த விழாக்காலங்களில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாங்குறது என்ன இருக்குன்னா நிறையா வாங்கிட்டே இருப்போம், அப்போ செலவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மற்ற நாட்களில் என்ன ஆகும், வாங்குறத கம்மி பண்ணுவோம், அப்போ செலவும் என்ன ஆகும், குறையும். அப்போ இதுவும் என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, இந்த வாங்குதலும் செலவிடுதலும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வேலை நேரமும் சம்பாத்தியமும். வேலை நேரமும் சம்பாத்தியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்படின்னா 1000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ 10 மணி நேரம் வேலை செஞ்சேன்னா என்ன பண்ணுவாங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமா, ஒரு 1200 ஏதோ ஒன்று கிடைக்குது இல்லையா? சப்போஸ் இப்போ 4 மணி நேரம் தான் வேலை செய்கிறேன்னா என்ன பண்ணுவோம், சம்பளம் என்ன ஆகும், குறையும். ஸோ இப்போ வேலை நேரம் அதிகரிக்கும் பொழுது சம்பளமும் என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்குது. சரிங்களா? அதே இப்போ வேலை நேரம் கம்மியானுச்சு அப்படின்னா சம்பளமும் இங்கே என்ன ஆகும்னா கம்மியாகிட்டே வரும். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதையும் நேர்மாறல் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இது நேர்மாறலுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது எதிர்மாறல் போயிடலாம். விலையும் நுகர்வும். விலையும் நுகர்வும். இப்போ 1 கிலோ தக்காளியோட விலை 1 கிலோ தக்காளியோட விட 10 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ தக்காளியோட விலை 10 ரூபா. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 கிலோ தக்காளி 10 ரூபான்னா என்ன பண்ணுவோம், ஒரு 10 கிலோ வாங்கிடுவோம். சரிங்களா? இதே தக்காளியோட விலை 1 கிலோ தக்காளியோட விலை, ஒரே நிமிஷம், விலை வந்து 10 ரூபா அப்படின்னா, விலை வந்து 10 ரூபா அப்படின்னா 10 கிலோ வாங்கும். இப்போ விலை 100 ரூபா அப்படின்னு ஆகிடுச்சு. விலை 100 ரூபா ஆகிடுச்சு. விலை என்ன ஆகிடுது, அதிகரிச்சு. விலை அதிகரிச்சுன்னா நம்ம பயன்படுத்துகிறத என்ன பண்ணிக்கோ, கம்மி பண்ணுவோம். 1 கிலோ கூட வாங்க மாட்டோம். சரிங்களா? விலை 10 ரூபா அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 கிலோ 10 ரூபா இருந்துச்சுன்னா 10 கிலோ வாங்குகிறோம். இதே விலை அதிகரிக்குது, 100 ரூபா அப்படின்னு அதிகரிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதை பயன்படுத்துகிறத நுகர்வை என்ன பண்ணிக்குவோம், கம்மி பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன ஆகுது, ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இதை என்னன்னு சொல்லுவோன்னா எதிர்மாறல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வேலையாட்களும் காலம். இந்த டைம் அண்ட் ஒர்க்குன்னு வந்துட்டாவே அது எல்லாமே எதில் தான் இருக்குன்னா எதிர்மாறலில் தான் இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கும். சரியா? ஆட்கள், காலம். ஒரு 8 பேர் சேர்ந்தா ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா? 8 பேர் சேர்ந்தானா ஒரு வேலையை 10 நாட்களில் செஞ்சு முடியும். இப்போ ஆட்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது, ஆட்களோட எண்ணிக்கை போய் 16 பேர் ஆயிடும். அப்போ வேலை செய்கிற நேரம் என்ன ஆகிடும், 5 மணி நேரமாக மாறிடுமா? சரியா? இங்கே ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது, அப்போ வேலை செய்கிற காலம் என்னாகும், கம்மியும். சப்போஸ் இங்கே ஆட்களோட எண்ணிக்கை இப்போ 4 பேர் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அதே வேலை செய்ய 4 பேர் தான் செய்ய போகிறான், வேலை செய்கிற ஆட்களோட எண்ணிக்கை குறையுது, அப்போ காலம் கண்டிப்பாக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்க? இந்த மாதிரி ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் அதிகரித்து இன்னொரு பக்கம் குறைஞ்சாலோ, இல்லை ஒரு பக்கம் குறைஞ்சி இன்னொரு பக்கம் அதிகரித்தாலோ அதையும் என்னென்னு தான் சொல்லுவோம்னா எதிர்மாறல் சொல்லுவோம். அதேமாரி வேகமும் காலமும் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் எப்படி தான் இருக்குன்னா எதிர்மாறலில் தான் இருக்கும். வேகம் அதிகரிச்சிச்சுன்னா காலம் என்ன ஆகும்னா கம்மியாகிட்டே இருக்கும். சரியா? ஒரு குறிப்பிட்ட தொலைவு எடுத்துக்கிறோம், ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறப்ப ஒரு 1 மணி நேரம் எடுத்துக்கணும். இப்போ 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா 1 மணி நேரங்கிறது என்னாகும், அதை விட கொஞ்சம் கம்மியான டைம்லேயே
போய் ரீச் ஆகிடும் இல்லையா. அப்போ எனக்கு வேகம் ஸ்பீடு ரைஸ் ஆக டைம் என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் இடத்த ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா ரொம்பவே கம்மியான நேரம் ஆகும். அப்போ இதையும் என்னன்னு சொல்லுவோம்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த நேர்மாறல் அப்படின்னா அங்கே என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா x டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுத்துக்குவோம். நேர்மாறல்ங்கிறது இந்த கேங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், சரியா, நிலைத்த மாறலி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே எதிர்மாறல்னால் இங்கே என்ன ஈக்குவேஷன் எழுதிக்குவோம் அப்படின்னா xy ஈக்குவல் டு கே அப்படின்னு எழுதிக்குவோம். x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு கே அப்படின்னு எழுதிக்குவோம். சரிங்களா. இப்போ கொஷின் போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம். இப்போ இந்த 3 1/2 எப்படி எழுதுவோம்னா 3 2 6 6 + 1 என்ன எழுதுவோம்னா 7 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதுவோம். சரிங்களா. கவனிங்க. இப்போது இந்த பக்கத்தில் இங்கே வந்து நான் என்ன எழுதுனா இங்கே தான் மணியை எழுதணும். மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே தான் நான் என்ன எழுதுனா 7 டிவைடட் பை 2ன்னு எழுதணும். எனில் கொஸ்டின் மார்க். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இது 1 மணி நேரம், இது 3.5 மணி நேரம். அப்போ காலம் என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்குது. அப்போ அவங்க படிக்கக்கூடிய புத்தகத்தோட பகுதிகளோட எண்ணிக்கையும் என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். அப்படின்னா இது என்ன மாறல் அப்படின்னா நேர்மாறல். இப்போ நேர்மாறல்னால் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பக்கத்தில் அடிக்கலாம். சரிங்களா. மேலே உள்ள நம்பருக்கும் கீழே உள்ள நம்பருக்கும் அடிக்கலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா கிராஸில் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா கவனிங்க. இதை நான் எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்னா 1/4ங்கிறத 0.25ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. அதேமாரி 1ங்கிறது அப்படியே இருக்கட்டும். சரியா. அடுத்தது இந்த 7/2 எப்படி எழுதிக்கலாம் 3.5 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அதே மாதிரி அடிக்க போகிறேன். பக்கத்துலேயும் அடிக்கிறேன். இதில் ஒரு தடவை 0.25 இருக்கும். இதில் எத்தனை தடவை 0.25 இருக்குன்னா 4 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா. இப்போ திரும்ப கவனிங்க. இதை அடிக்க போகிறோம். இதை அடித்தோம் அப்படின்னா இதில் 7 டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 0.5 இருக்கும். இதில் எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னா 8 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா. 8 டைம்ஸ் இருக்கும். சரியா. இப்போ நமக்கு இதையும் அடித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த 8ஐயோ 7ஐயோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அடுக்க முடியாது. சரியா. இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. இது ரெண்டையும் அடிக்கலாம். ஆனால் இங்கே என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா அடிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணி ஸோ இது ஆன்சரில் எழுதும் பொழுது எப்படி எழுதுனா 7 டிவைடட் பை 8 அப்படின்னு எழுதணும். 7 டிவைடட் பை 8 அப்படின்னு எழுதணும். ஸோ ஆன்சர் என்னென்னா 7 டிவைடட் பை 8 பகுதின்னு கிடச்சோம். சரிங்களா. ஸோ இப்படி எழுதலாம். இல்லைனா இங்கேயே இருக்கு இல்லையா, இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நேர்மாறல்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா கொடுத்துருக்கத அப்படியே 7 டிவைடட் பை 2 டிவைடட் பை 1 இன்ட்டு 1/4 அப்படின்னு எழுதும். சரிங்களா. அப்போ இது என்னவா மாறிக்கும் 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 1/4 மாறும். 7 இன்ட்டு 1 7 டிவைடட் பை 3 2 4 என்ன வந்துடும்னா 8 அப்படின்னு. ஸோ ஆன்சர் 7/8. இப்படி போட்டாலும் அதே சேம் ஆன்சர் தான் வரப்போம். சரிங்களா. ஸோ ஆன்சர் 7 டிவைடட் பை 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். $280 நபர்கள் ஒரு விமானத்தில் எத்தனை முறை பயணம் செய்கிறார்கள் அப்படின்னா 2 முறை. எனில் விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ கண்டிப்பாக இங்கே ஆட்களோட எண்ணிக்கை என்ன ஆகுதுன்னா அதிகரிக்கு. அப்போ பயணம் செய்கிற முறையும் என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும்.
சரிங்களா. நேர்மாறல் ஆகிடுச்சா, நேர்மாறல்னால் மேலேயும் கீழே அடிச்சுக்கிறோம், ஒரு 0 2 0 ஒரு 14 14 பக்கத்தில் 0. இதில் எத்தனை 14 இருக்கும், 2 14 இருக்கும். இந்த ரெண்டுக்கும் அடிச்சு விட்டோம்னா இங்கே என்ன வந்துடும், பாக்கி என்ன மட்டும் இருக்குன்னா 10ன்னு இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 10 நாட்கள். 10 நாட்கள் ஆன்சர் 10 நாட்கள். சரிங்களா, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர். ஒன்றுமே இல்லை, 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறான். அப்போ ஒரு முறைக்கு எத்தனை பேர், 140 பேர். ஒரு முறைக்கு 140 பேர்னா 1400 பேர் எத்தனை முறை, 10 முறை தானே. 1400 எத்தனை தடவை 140 இருக்கும், 10 டைம்ஸ் இருக்குமா. ஸோ இப்போ 10 அப்படின்னு எழுதி விட்டுறலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது கலப்பு மாறல். சரியா, கலப்பு மாறல்னால் இங்கே ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவோம். P1 MDH முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை P1 D1 T1 டிவைடட் பை W1 இன்ட்டு M1 எழுதும். Pன்னா இந்த ஆட்களை குறிக்கும், நம்பர் ஆஃப் பர்சன், ஆட்கள் அப்படின்னு சொல்லுவான். இல்லைனா ஆண்கள், இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இல்லைனா இத்தனை இயந்திரங்கள் அப்படின்னு சொன்னாலும் அதை எங்கே தான் எடுத்துக்கோன்னா Pயில் தான் எடுத்துக்கோம். ஒரு 8 நாட்களில் வேலை செய்து, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கிறான்னு சொன்னால் அந்த வேலைங்கிற காலத்தில் W1 அதாவது ஒர்க்குன்னு அர்த்தம். அடுத்து M1ங்கிறது என்ன அப்படின்னா மணியை குறிக்கும், ஊதியம். வேலை செஞ்சால் சம்பளம் தருவாங்களே அதை கீழே, ஒர்க்கை கீழே எழுதுவோம், மணியும் கீழே எழுதுவோம். மற்றபடி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆட்களை மேலே எழுதிக்குவோம். எத்தனை நாள் வேலை செய்கிறானோ அதையும் மேலே எழுத போகிறோம். எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறானோ அதையும் மேலே தான் எழுத போகிறோம். ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா P2 இன்ட்டு D2 இன்ட்டு T2 டிவைடட் பை என்ன அப்படின்னா W2 இன்ட்டு M2. சரிங்களா, ஸோ இதுபடி நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு 40 ஆட்கள் P1ல் எழுதிக்குவோமா, 40 ஆட்கள் 60 கிலோ அரிசியை, இதுதான் ஒர்க்கு. சரியா, அப்போ அதை எங்கே எழுதணும், இந்த W1க்கு கீழே 60ன்னு எழுதணும். 60 கிலோ அரிசி 15 நாட்களில் பயன்படுத்துகிறார்கள். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் அதை மேலே தானே எழுதணும், 15 நாட்களில் பயன்படுத்துகிறார்கள். எனில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 30 ஆட்கள். அடுத்த குரூப்பை பற்றி பேச வரோம், அதனால் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 30 ஆட்கள்னால் P2 அப்படின்னு அர்த்தம். 12 கிலோ அரிசியை, 12 கிலோ அதுதான் ஒர்க்கு, அதை இப்போ W2க்கு பதிலாக 12 அப்படின்னு எழுதிக்கணும். 12 கிலோ அரிசியை எத்தனை நாட்களில் பயன்படுத்த முடியும்னு கேட்குறான். ஸோ எத்தனை நாட்களில் பயன்படுத்த முடியுங்கிறது நான் D2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். நல்லா கவனிங்க, ஒரு 12 12 இந்த 60க்கும் இதுக்கும் அடிக்கலாம். 5 12 60, ஒரு தடவை 30. சரிங்களா, அதாவது 2 தடவை 15 இருக்கும், இதில் ஒரே ஒரு 15 இருக்கும். சரிங்களா, ஓர் 2 2, இங்கே 20 2 40 அப்படின்னு வந்துடும். ஓர் 5 5, 4 5 20. ஸோ இப்போ D2 ஈக்குவல் டு ஃபைனலாக என்ன கிடைக்குது, இந்த 4 மட்டும் தான் மிச்சம் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் D2 ஈக்குவல் டு 4 நாட்கள். ஆன்சர் 4 நாட்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த ஃபார்முலா, இதிலேயே தான் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா, 9 சிலந்திகள்னால் இந்த ஆட்களை குறிக்கும். 9 சிலந்திகள் 9 வலையை, அது ஒர்க்கில் போயிடும். 9 வலையை 9 நாட்களில், அதை Dயில் போய் எழுத போகிறோம். சரிங்களா, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். கவனிங்க, 9 சிலந்திகள் மேலே தானே எழுதுவோம், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். 9 சிலந்திகள் 9 வலையை, இதுதான் ஒர்க்கு, அப்போ அதை கீழே எழுதணும். 9 வலையை 9 நாட்களில், நாட்களை எங்கே எழுதுவோம், மேலே எழுதுவோம். பின்னுகிறது எனில் ஒரு சிலந்தி ஒரு வலையை, ஒர்க்கு அங்கே பக்கம் இருக்கிற ஒர்க்கை கீழே எழுதுகிறோம். எத்தனை நாட்களில் பின்னும் அப்படின்னு கேட்குறான். நாட்கள் கேட்குறான், நான் D2 எடுத்துக்கிறேன். இந்த 1 இருந்தாலும் 1 தான், இல்லைனாலும் 1 தான், அப்படி தானே. சரிங்களா, அதை அப்படியே வச்சுக்க போகிறோம். இந்த 9க்கு 9க்கு அடிச்சோம்னா D2 ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா 9 நாட்கள். 9 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, 14 அச்சு கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பார். அப்போ 14 அச்சு கோர்ப்பவர்கள்னால் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதை மேலே எழுதுவோமா, 14. 5 மணி நேரத்தில் டைமையும் மேலே தான் எழுதுவோம், நம்பர் ஆஃப் டேஸையும் கீழே எழுதுவோம். எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுத போகிறோம். நம்பர் ஆஃப் டேஸ் இங்கே கொடுக்கல, அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பார், அதுதான் என்னதுன்னா ஒர்க்கை கீழே எழுத போகிறோம். ஈக்குவல் டு 100 பக்கங்களை, இங்கே ஒர்க்கு என்னது 100 பக்கங்களை முடிக்க, அதாவது 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை படிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இந்த P2 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இதை அடிச்சு விட்டுலாமா. இங்கே கவனிங்க, இந்த 0க்கு இந்த 0க்கு அடிச்சு விட்டுலாம். ஒரு 10 10, 7 10 70, ஒரு 7 7, 2 7 14, 2 × 5 என்ன வந்துடும், 10 அச்சு கோர்ப்பவர்கள். 10 அச்சு கோர்ப்பவர்கள் தேவை.
சரியா? ஆன்சர் என்ன வந்துடும்னா 10 அப்படின்னு கிடச்சிடும். சரிங்களா? அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் இருக்கணும். P1 × D1 × T1 / W1 × M1. ஒர்க்கையும் மணியையும் கீழே எழுத போகிறோம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸு, நம்பர் ஆஃப் டேஸு, எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் எங்கே எழுதுவோம்னா மேலே நியூமரேட்டரை எழுத போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 8வது கொஸ்டின் முடிஞ்சு 9வது கொஸ்டின் போக போகிறோம். அடுத்தது 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வார். 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வார். அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தார். ஒரு பக்கம் ஆண்களை எழுதிக்குவோம், இன்னொரு பக்கம் நாட்களை எழுதிக்குவோம். 15 ஆண்கள் சேர்ந்தானா ஒரு வேலை எத்தனை நாளில் முடிச்சிடுவான்? 40 நாளில் முடிச்சிடுவான். ஆயனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தார். ஏற்கனவே 15 பேர் இருக்கான், இவனோட இன்னொரு 15 பேர் சேர்ந்தால் என்ன ஆகிடும்? 30 ஆகிடும். சேர்ந்தால் அந்த வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறான். நாட்கள்னாவே எதிர்மாறல்னு சொல்லிட்டேன். ஆட்கள் இன்க்ரீஸ் ஆகினா நாட்கள் என்ன ஆகிடும் அப்படின்னா கம்மி ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா மேலே உள்ள 2 வேல்யூவோட பெருக்கு தொகை கீழே உள்ள 2 வேல்யூவோட பெருக்கு தொகைக்கு எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். அப்போ 15 × 40 = 30 × கொஷின் மார்க். இந்த 0 அடிச்சு விட்டுறோம். 1 3 3 5 3 15 5 × 4 என்ன வந்துடும்னா 20 நாட்கள். 20 நாட்கள். இது எழுதவே தேவையில்லை. சரிங்களா? 15 பேர் இருக்கிறான், 40 நாளில் வேலை செய்கிறான். அப்படியே 15 டபுள் ஆகுது இல்லையா? அப்போ இங்கே என்ன ஆகிடும்? அப்படியே அரைப்பங்காக இது அப்படியே பாதியாக குறைஞ்சிடுமா? 20ன்னு குறைஞ்சிடும். இங்கே இதே அப்படியே டபுள் ஆகுது. அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே என்ன ஆகிடும்னா பாதியாக குறைஞ்சிடும். சரியா? ஒரு பக்கம் எதிர்மாறல்ல எனக்கு ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சரிங்களா, அப்போ இன்னொரு பக்கத்தில் இருக்கிற வேல்யூவில் அப்படியே அரைப்பங்காக மாறிடும். சரிங்களா? ஸோ ஆன்சர் 20 நாட்கள். இல்லைனா அப்படியே வச்சும் அடிக்கலான்னு சொல்லியிருக்கேன். இதை 15 / 30 × எதிர்மாறலில் 15 / 30 × 40ன்னு எழுது. எதிர்மாறல் இருந்தால் இப்படியே அடிச்சுக்கலாம். நேர்மாறலாக இருந்தால் தான் பக்கத்தில் உள்ள நம்பருக்கு அடிப்போம், மேலேயும் கீழே உள்ள நம்பருக்கு அடிப்போம். குறுக்க மட்டும் கிராஸில் மட்டும் அடிக்கக்கூடாது. இது அடித்தாலும் அதே தான் வரப்போகுது. ஒரு தடவை 15 2 15 30 1 2 22 40 22 40. ஸோ 20 நாட்கள் அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 பேர் ஆட்களில் எழுதுகிறோம். தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில், நாட்களும் மேலே தானே எழுதுவோம். நம்பர் ஆஃப் பர்சன்ஸு, அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸு, டைம், இது எல்லாத்தையும் மேலே தான் எழுதுவோம். ஒர்க்குங்க என்னென்னா இந்த இயந்திரங்கள் அப்படிங்கிறது தான் 3 இயந்திரங்களை என்ன பண்ணுறான்? பொறுத்துவர் அப்படின்னு, அதுதான் ஒர்க்கு. அதை கீழே எழுதுகிறோம். ஏனெனில் 4 பேர் மேலே எழுதுகிறோம். தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து மணி நேரத்தை மேலே தான் எழுதணும். 9 நாட்களில், நாட்களையும் மேலே தான் எழுதுவோம். எத்தனை இயந்திரங்களை பொறுத்தவர்? அப்போ ஒர்க்கு 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒர்க்கு 2 கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேயே இந்த 3 அடிச்சு விட்டுலாம். இந்த W2 எங்கே வந்துடும்? இந்த பக்கம் நியூமரேட்டரில் வந்துடுமா? = 4 × 5 × 9. சரியா? டிவைடட் பை என்னென்னு எழுதுவோம்? 3 × 3 எழுதிக்க போகிறோம். 1 3 3 3 9 1 3 3 இந்த 3க்கு அடிச்சு விட்டுறோம். பாக்கி இருக்குது என்னென்னா W2 = 4 5 எவ்வளோ அப்படின்னு இருந்தது? 20 நாட்கள். சரியா? இந்த இடத்துல ஆப்ஷனில் எல்லாம் நாட்கள்னு கொடுத்துருவோம். நாட்கள்ங்கிறது அங்கே வரக்கூடாது. 20 இயந்திரங்களை பொறுத்துவர். ஏன்னா நாட்கள்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க, இங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா? 5 மணி நேரம் வேலை செய்து 9 நாட்களில் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. சரியா? இந்த இடத்துல தவறாக டைப்பாக இருக்குது. சரிங்களா? நாட்கள் வரக்கூடாது, அங்கே என்ன வரணும் அப்படின்னா 20 நாட்களுக்கு போடுவா. 20 இயந்திரங்களை பொறுத்துவர். 20 இயந்திரங்களை பொறுத்துவர். எத்தனை இயந்திரங்களை பொறுத்துவர் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. 20 இயந்திரங்களை. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இதனால் அருமையான கொஸ்டின். ஒரு மரம் வெட்டுபவருக்கு ஒரு மரத்துண்டை 3 துண்டுகள் ஆக்குவதற்கு 12 நிமிடங்கள் தேவைப்படுகிறது. ஒரு மரம் வெட்டுபவருக்கு ஒரு மரத்துண்டை 3 துண்டாக்கணும். 3 துண்டாக்கணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட் பண்ணுவாங்க, இந்த இடத்துட்ட ஒரு கட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 12 நிமிடங்கள் ஆகுது. அதாவது 2 கட் பண்ணுறதுக்கு 12 நிமிடம் ஆகுது. சரிங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா எனில் அதனை 5 துண்டுகளாக்க எவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மரத்தை இப்போ எத்தனை துண்டாக்க போகிறோம்? 1 2 3 4 5 துண்டாயிடுமா? இது ஒரு 1, இது ஒன்று 2, இது ஒன்று 3, இது ஒன்று 4வது துண்டு, இது என்ன 5 துண்டாயிடும். சரியா? இப்போ நமக்கு 3 துண்டாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 தடவை கட் பண்ணுறோம். 2 தடவை கட் பண்ணுறதுக்கு 12 நிமிஷம் ஆகுது. இதே 5 தடவை கட் பண்ணோம் அப்படின்னா
5 துண்டாக்கணும்னா 4 தடவை கட் பண்ணும். 1 2 3 4 கட்டிங் தான் பண்ணும். சரிங்களா? அப்போ 2 துண்டாக்குறதுக்கு 2 தடவை கட் பண்ணுறதுக்கு 12 நிமிடங்கள்னா 4 தடவை கட் பண்ணுறதுக்கு என்ன வந்துடும்னா 12 + 12 24 நிமிடங்கள் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 24 நிமிடங்கள். 24 நிமிடங்கள். சரிங்களா? இது எப்படி எடுத்துக்கூடாதுன்னா 3ங்கிறது 12, அப்போ 5ங்கிறது எவ்வளோ நேரம் அப்படின்னு எடுத்து போடக்கூடாது. சரிங்களா? அங்கே நம்ம கட் பண்ணுறது 2 தடவை தான் கட் பண்ணணும். 2 கட்டிங் தான் 12 நிமிஷம் அப்படின்னு அர்த்தம். துண்டு 3 துண்டு ஆகும், ஆனால் நம்ம கட் பண்ணுறது 2 துண்டு தான். அப்போ 5 துண்டாகுன்னா 4 தடவை தான் கட் பண்ணும். அப்போ 2 தடவை கட் பண்ணுறதுக்கு 12 நிமிடங்கள்னா 2 தடவை கட் பண்ணுறதுக்கு 12 நிமிடங்கள்னா 4 கட்டிங் பண்ண எவ்வளோ ஆகும் அப்படின்னா 24 நிமிடங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்துக்கு 30 வரின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை பக்கங்கள்னால் 120 பக்கங்கள் இருக்குது. அப்போ இதை பெருக்கணும்னா 3 12 36, 2 0 சேர்த்தோம்னா மொத்தம் எத்தனை வரிகள் இருக்கும் அப்படின்னா 3600 வரிகள் இருக்கும். இப்போ ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளாக இருந்தால் புத்தகத்தில் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக இங்கே ஒவ்வொரு பக்கத்துலேயும் கம்மியாகிடுது இல்லையா? என்ன கம்மியாகுது? வரிகளோட எண்ணிக்கை கம்மியாகுது. அப்போ புத்தகத்தோட எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ இப்போ இந்த 3600 டிவைடட் பை ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க? 25 இருக்குன்னு சொல்கிறாங்க. இதால் வகுத்தா நமக்கு ஆன்சர் வந்துடும்போது ஒரு தடவை 25, 36ல் ஒரே ஒரு 25 இருக்கும். பாக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 36ல் 25 போதுன்னா 11, பக்கத்தில் 0 இருக்குது 110. 110ல் 4 தடவை இருக்குமா? 4 தடவை 25 இருக்குமா? 110ல் 4 தடவை 25னா 100. பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்கும். இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா? 100ன்னு வந்துடும். அதுலேயும் ஒரு 4 தடவை இருக்கும். ஸோ அப்போ 144 பக்கங்கள் இருக்கும். ஒரு பக்கத்துக்கு 25 வரிகள் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த புத்தகத்தில் மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கும் அப்படின்னா 144 பக்கங்கள் இருக்கும். பக்கங்களோட எண்ணிக்கை 144. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர் எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. 3 பெண்கள் எத்தனை ஆண்களுக்கு சமமான வேலையை செய்கின்றனர் அப்படின்னா 3 பெண்கள் 2 ஆண்களின் சமமான வேலையை செய்கின்றனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமம். 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கணும்னா இந்த 21 பெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை என்ன பண்ணிக்க போகிறோம்? ஆண்கள்னு மாற்றிக்க போகிறோம். இந்த இங்கே ஆண்கள் அர்த்தம் 15 பேருங்கிறது ஆண்களை குறிக்குது. சரியா? 21 பெண்களை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்னா ஆண்களாக மாற்றிக்கிறோம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. 3 பேருக்கு 2 ஆண்கள், 3 பெண்களுக்கு 2 ஆண்கள். இப்போ இந்த 21 பெண்களில் எத்தனை 3 இருக்குன்னா 7 தடவை 3 இருக்கும். 7 தடவை 3 இருக்கும். அப்போ 7 × 2ஆல் பெருக்கணும்னா 14 ஆண்கள் அப்படின்னு கிடைக்கும். சரியா? அதாவது இந்த 21 பெண்களும் 14 ஆண்களுக்கு சமமாக போயிடுவாங்க. சரிங்களா? ஒரு 3க்கு 2 ஆண்கள். அப்போ இன்னொரு 3 சேர்த்தோம்னா 6 பெண்கள் ஆகுங்களா? 6 பெண்களுக்கு எத்தனை? 4 ஆண்கள். சரியா? இன்னொரு 3 சேர்த்தோம்னா என்ன வந்துடும்? 9. சரியா? அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 21ல் எத்தனை 3 இருக்குதுன்னு பார்க்குறேன். 7 தடவை. ஒரு 3க்கு எவ்வளோ? 2 ஆண்கள். மொத்தம் 7 தடவை 3 பெண்கள் இருக்காங்க. அதனால் 7 × 2 14 அப்படின்னு அடிக்கலாம். இப்போ எப்பொழுது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 15 பேர் மேலே எழுதுவோம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அதையும் மேலே எழுதுவோம். 21 நாட்கள் அதையும் மேலே தான் எழுதுவோம். செய்து முடிக்கின்றனர் எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் 21 பெண்களை தான் நம்ம என்னவா மாற்றிட்டோம்? 14 ஆண்கள் மாற்றிட்டு எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார். எத்தனை நாட்கள்ங்கிறத நம்ம என்ன நினச்சிக்குவோம்? D2ன்னு வச்சுக்குவோம். அப்படியே அடிக்கலாமா? கவனிங்க. 3 7 21, 2 7 14, 1 3 3, 2 3 6, 1 2 4, 2 8, 1 2 2 2 4. ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே அடிச்சாச்சு. D2 மட்டும் தான் இருக்குது. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 15 2 இருக்குது. 15 2 என்ன வந்துடும்? 30 நாட்கள். ஸோ இதுக்கான விடை என்ன அப்படின்னா 30 நாட்கள். இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இது எப்பொழுது மாதிரி இங்கே கணக்கை போட்டுற முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சம அளவுள்ள 6 குழாய்கள் 1 மணி 20 நிமிடங்களில் குழாய்களோட எண்ணிக்கை, குழாய்கள் எவ்வளோ இருக்குன்னா 6 குழாய்கள்
1 மணி 20 நிமிடங்களில் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புது. 1 மணி 20 நிமிடங்கள்னால் என்ன அர்த்தம்? 80 நிமிடங்களில் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புகிறது எனில் அதே அளவுள்ள 5 குழாய்கள் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ குழாய்களோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு, அப்போ டைம் என்னாகும்? அதிகமாகும். இப்போ இது என்ன மாறல் ஆகிடும்? எதிர்மாறல். எதிர்மாறல்னால் அப்படியே அடிக்கலாம்னு சொல்லியிருக்கான் இல்லையா? 6/5 × 80 எழுதிட்டு அடிக்கலாம். இல்லைனா இந்த 2 வேல்யூவோட பெருக்கு தொகை இந்த 2 வேல்யூவோட பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? 1 5 சரியா? இதில் 16 5 80. 16 × 6 என்ன வந்துடும்? 16 6 96 நிமிடங்கள் வரும். 96 நிமிடங்களை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 மணி நேரம் 46 நிமிடங்கள் அப்படின்னு எழுதிக்கலாமா? 1 மணி நேரம் 46 நிமிடங்கள் அப்படின்னு எழுதிக்கலாமா? 36 நிமிடங்கள். 1 மணி நேரம் 36 நிமிடங்கள். 90ல் ஒரு 60 எடுத்துக்கிட்டோம்னா 1 மணி நேரம் அப்படின்னு எழுதிடலாம். 1 மணி நேரம் அப்படின்னு எழுதிடலாம். பாக்கி ஒரு 36 இருக்கும். சரி, 60 + 36 என்ன வந்துடும்னா 96 நிமிடங்கள் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இடத்துல இப்படி எழுதலாம். இல்லைனா 6 × 80 = 5 × (?) இப்படி எழுதிக்கிட்டோம். அந்த எதனாலும் அடிச்சு படிக்கலாம். 1 5 5 16 5 80 16 6 அதே 96 வரப்போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். தட்டச்சர்கள் நாட்கள் 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால், இப்போ 4ங்கிறது என்ன ஆகிடும்? 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 6 ஆகிடும். அந்த வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது, அப்போ நாட்களோட எண்ணிக்கை என்ன ஆகும்? நாட்களோட எண்ணிக்கை குறையும். எதிர்மாறலாம் அப்படியே 4/6 என்ன எழுதிக்கிட்டு × 12 எழுதிக்க போகிறோம். 1 6 6 2 6 12 2 × 4 என்ன வந்துடும்? 2 4 8 நாட்கள். நம்ம ஆன்சர் கொடுக்கவே இல்லை போலையே. ஒரே நிமிஷம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் 8 நாட்கள் தான். நம்ம ஆப்ஷனில் அங்கே இல்லை. ஆன்சர் என்ன தான் அப்படின்னா 8 நாட்கள். சரியா? ஆன்சரில் நம்ம 8ங்கிறது மிஸ் ஆகிடுது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா x மற்றும் y ஆகியவை எதிர்மாறலில் உள்ளன. x = 64 மற்றும் y = 0.75 எனும்போது விகித சம மாறிலியை காண்க. இது மாறிலியை காண்க. சரியா? சரி, இப்போ எதிர்மாறல் அப்படின்னு சொல்கிறேன். எதிர்மாறல்னால் அங்கே ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருப்பேன். நேர்மாறல் அப்படின்னா x/y(k) x/y = kன்னு சொல்லியிருப்பேன். எதிர்மாறல்னால் x × y = k. அவங்க கேட்குறது என்னென்னா விகித சம மாறிலிங்கிறது இந்த கேவை தான் கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ 64ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஒய்யோட வேல்யூ 0.75 = k. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் நமக்கு வரப்போகுது. கவனிங்க, 64 × இந்த 0.75 3/4ன்னு எழுதிக்கலாமா? இது பெருக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதால இதை 3/4ன்னு எழுதிக்கிறோம். 1 4 4. சரியா? இதில் எத்தனை 4 இருக்கும்? சரியா? 16 4 64. 3யும் 16யும் பெருக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? 48. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 48. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறு தொழில் நிறுவனம் 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களுக்கு 540 விசைப்பொறி இறைப்பிகளை தயாரித்து வழங்க ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்கிறது. 75 நாட்களுக்கு பிறகு அந்நிறுவனத்தால் 180 விசைப்பொறி இறைப்பிகளை மட்டுமே தயாரிக்க முடிந்தது. வேலையானது ஒப்பந்தத்தின்படி நேரத்திற்கு முடிய 150 நாளில் முடியும். நேரத்திற்கு முடிய கூடுதலாக எத்தனை ஆண்களை அந்நிறுவனம் பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ 540 150 நாளில் முடிச்சாகணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 75 நாட்களுக்கு பிறகு அவங்களால எவ்வளோ ஒர்க்கு தான் பண்ண முடியுதுன்னா ஒர்க்கை கீழே தானே எழுதணும். அதனால் நான் கீழே 180 விசைப்பொறி இறைப்பிகளை மட்டுமே தயாரிக்க முடிந்தது. எத்தனை பேர்? 40 பேர் இருக்காங்க இல்லையா? அதை மேலே தானே எழுதணும். நான் இந்த பக்கம் நான் எழுதிக்கிறேன். 40 பேர் இருக்கா. 75 நாள் முடிவில் எத்தனை தான் தயாரிச்சிருக்கான்னா 180. நம்ம எவ்வளோ தயாரிச்சாகணும்? 540. 540ல் 180 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0. 14ல் 8 போச்சுன்னா 6 வந்துடும். இங்கே 4ல் 1 போச்சுன்னா 3. இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா மீதம் 360 இருக்குது. 360 நான் அதே 75 நாளில் முடித்து ஆகணும். ஒப்பந்தத்தின்படி என்ன பண்ணால் நேரத்திற்கு முடிய
கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ இருக்கிற இந்த 40 ஆளை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம்னா, கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவைன்னு கேட்குறான். அப்போ இருக்கிற 40 ஆளை வச்சுட்டு அந்த ஒப்பந்தப்படி அந்த குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒர்க்கை முடிக்க முடியாது. சரிங்களா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவைன்னு கேட்குறாங்க இல்லையா, அதை P2ன்னு வச்சுக்கோ, அது நமக்கு தெரியாது. சரியா? இன்னும் எவ்வளோ நாள் தான் இருக்குது? இன்னும் 75 நாள் வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் 75 நாள் தான் இருக்குது. இருக்கிற ஒர்க்கு எவ்வளோ? ரிமைனிங் ஒர்க்கு 360. அதை கீழே எழுதிக்க வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதில் ஒரு தடவை 180 இருக்கும், இதில் 2 தடவை இருக்கும். இந்த 2 இதோட பெருக்கிக்கும். 40 × 75 × 2 டிவைடட் பை P2 மட்டும் அங்கேயே இருக்கட்டும். இந்த 75 கீழே வந்துடுமா? 75 கிலோ. இந்த 75 என்ன ஆகிடும்? அடிச்சிடும். ஸோ இப்போ P2 ஈக்குவல் டு என்னென்னா 40 × 2 என்ன வந்துடும்னா 80 ஆட்கள் தேவை அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஆனால் ஆன்சர் நம்ம என்னன்னு சொல்லக்கூடாது, 80ன்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 40 பேர் இருக்காங்க. அவங்க கேட்குறது என்னது? டயத்துக்கு முடியும்னா 80 ஆட்கள் வேணும். ஏற்கனவே எத்தனை பேர் இருக்காங்க? 40 பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ அதை மைனஸ் பண்ணி தான் சொல்லணும். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? எத்தனை ஆண்கள் அந்நிறுவனம் வேலையானது ஒப்பந்தப்படி நேரத்திற்கு முடிய கூடுதலாக எத்தனை பேர் தேவையோ அவங்கள தான் கேட்குறேன். அப்போ மொத்தம் 80 பேர் தேவை. அதில் ஏற்கனவே 40 பேர் இருக்காங்க இல்லையா? 80ல் 40 போச்சுன்னா பாக்கி என்ன வந்துடும்னா 40ன்னு ஆன்சர் பண்ணணும். 40 ஆட்கள் தேவை, ஆண்கள் தேவை. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் நபர்கள், ஒரு பக்கம் நபர்கள் எழுதிக்கிறோம், இன்னொரு பக்கம் நாட்கள் எழுதிக்கிறோம். எக்ஸ் நபர்கள் ஒரு வேலையை 8 நாட்களிலும், X+4 நபர்கள் அதே வேலையை, X+4 நபர்கள் அதே வேலையை 6 நாட்களிலும் முடித்தால் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே ஆட்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது? அதிகமாகுது. அப்போ நாட்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது? குறையுது. எனில் எக்ஸின் மதிப்பு. இது எதிர்மாறல் தானே. எதிர்மாறலாம் என்ன பண்ணுவோம்? மேலே உள்ள இந்த எக்ஸ் இன்ட்டு அதோட பெருக்கு தொகை கீழே உள்ள இந்த 2 வேல்யூவோட பெருக்கு தொகைக்கு எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அப்போ X+4 இன்ட்டு என்னது? 6. 8x = 6x, 6 × x 6x, 6 × 4 என்ன வந்துடும்? 24. இந்த 6x இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? 8x - 6xன்னு வரும். 8xல் 6xை மைனஸ் பண்ணோன்னா 2x = 24. அப்போ x = 1 2 12 24. எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா 12. எக்ஸோட மதிப்பு 12. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு விடுதியில் 40 மாணவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்கானால், மாணவர்களோட எண்ணிக்கை 2 மடங்குனா ஏற்கனவே 40 பேர் இருந்தவங்க இப்போ என்ன ஆயிடுறான்? 80 ஆனால் 2 மடங்கானால் அப்படின்னா 40ங்கிறது 80 ஆகிடுமா? அதோட 2 மடங்கு 80 தானே. உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இங்கே இன்க்ரீஸ் ஆகுது எண்ணிக்கை, மாணவர்களோட எண்ணிக்கை. அப்போ உணவுப் பொருட்களை பயன்படுத்துகிற நாட்களோட எண்ணிக்கை என்ன ஆகும்னா குறையும். எதிர்மாறலாம், ஒரு பக்கம் அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் குறையுது. எதிர்மாறலாம் என்ன பண்ணிக்கலாம்? 40 ÷ 80 × 30 அப்படின்னு எழுதி அடிச்சு விட்டுலாமா? ஒரு தடவை 40, இதில் 2 தடவை 40 இருக்கும். ஒரு தடவை 2, இதில் 15 தடவை 2 இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது? 15 நாட்கள். இப்படியும் அடிக்கலாம். இல்லைனா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? மேலே உள்ள 2 வேல்யூவோட பெருக்கு தொகை கீழே உள்ள 2 வேல்யூவோட பெருக்கு தொகைக்கு எப்படி இருக்க போது? சமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் 15 நாட்கள் வந்துடுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 120 நபர்களுக்கு 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளன. ஒரு பக்கம் நபர்களை எழுதிக்கும், இன்னொரு பக்கம் நாட்களை எழுதிக்கும். 120 நபர்களுக்கு 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளன. 5 நாட்களுக்கு பிறகு 30 நபர்கள் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர். 5 நாட்களுக்கு பிறகு என்ன ஆகிடுது அப்படின்னா 30 நபர்கள் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர். சரிங்களா? 200 நாட்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் இருக்குன்னு சொல்ல. 5 நாட்களுக்கு பிறகு, அதாவது 5 நாட்களுக்கு பிறகுனா 5 நாள் அந்த உணவை பயன்படுத்திட்டாங்க. இன்னும் பாக்கி எத்தனை நாட்களுக்கு பயன்படுத்தலாம்னா 195 நாட்கள். எத்தனை பேர் பயன்படுத்தலாம்? 120 பேர் பயன்படுத்தலாம். ஆனால் தொற்று நோயால் 30 பேர் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 120ல் 30 பேர் போயிட்டானா பாக்கி எத்தனை பேர் தான் இருப்பான்? 90 பேர் தான் இருப்பான். அப்போ இந்த மீதமுள்ள இந்த உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன ஆகுது?
ஆட்களோட எண்ணிக்கை குறையுது. அப்போ பயன்படுத்த போகிற நாட்களோட எண்ணிக்கை என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். அப்படின்னா எதிர்மாறலாம் அப்படியே எழுதி வச்சு அடிச்சுக்கலாமா? 120 / 90 இன்ட்டு என்னது 195. இந்த ஜீரோவுக்கு அடிச்சு விட்டுறேன். 3 9, 4 3 12. இப்போ இந்த 3க்கு 4க்கோ இல்லை 3க்கு 195க்கும் அடிக்க முடியாது. அதனால் 4 தடவை 195 பெருக்கி விட்டு 3ஆல் என்ன பண்ணிட போகிறோம்? வகுத்துட போகிறோம். 4 தடவை 195 பெருக்கணும் அப்படின்னா 4 200 800 4 5 20. 800ல் 20 மட்டும் மைனஸ் பண்ணி விட்டுறோம். 20 மைனஸ் பண்ணோம்னா 780 / 3ன்னு வரும். 1 3 3 2 3 6, பாக்கி 1 இருக்கும் 18. 18ல் 6 3 18, பக்கத்தில் 0. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா மீதமுள்ள உணவுப் பொருட்களை எத்தனை நாட்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா 260 நாட்களுக்கு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இதுவும் அந்த கலப்பு மாறல் தான். 6 ஆண்கள் மேலே தானே எழுதணும். 8 மணி நேரம் அதையும் மேலே எழுதுவோம். வேலை செய்து 8400 சம்பாதிக்கின்றனர். இந்த ஒர்க்கையும் வேலையையும் சம்பளத்தையும் கீழே எழுதணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ஃபார்முலாவில்? அப்போ அதை சம்பளத்தை கீழே எழுதணும். 8400 சம்பாதிக்கின்றனர் எனில் 9 ஆண்கள் மேலே தானே எழுதணும். தினமும் 6 மணி நேரம் வேலை செய்தால் எவ்வளவு சம்பாதிப்பார்? M2 மணி 2 எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த M2 இங்கே கொண்டு வந்துடுறோம். இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 9 × 6. இந்த 8400 மேலே வந்துருமா? ஈக்குவல் அந்த பக்கம் பொழுது 8400 / இந்த 6 × 8 எங்கே வந்துடும்னா கீழே வந்துடும். 6 × 8. இந்த 6க்கும் என்ன பண்ணிடுறோம்? அடிச்சு விட்டுறோம். 1 8 8, 1 8 8. அடுத்து 4 இருக்குது, அதில் 8 வைக்கக்கூடாது, அதனால் 0 சேர்த்துக்குவோம். இப்போ 40 ஆகிடும். 40ல் 8 40, பக்கத்தில் என்னது 0. இப்போ 9ஐயும் இந்த 1050 என்ன பண்ணிட வேண்டியதான்? பெருக்கிட வேண்டியதான். அப்போ M2 = 9000 எவ்வளோ? 9000. 950 450. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னு எழுதணும்? 9450 ரூபாய். 9450. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 சரக்கு வண்டிகள். அது நம்பருனாலும் சரி, இயந்திரம் அப்படின்னாலும் இந்த இயந்திரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஆட்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாமே எதில் தான் எடுத்துக்குவோம்? அந்த P1ல் தான் எடுத்துக்குவோம். அப்போ 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் இந்த 135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன. அப்போ 135ங்கிறது தான் இங்கே டோட்டல் ஒர்க்கு. இடம்பெயர்க்கின்றன எனில் 1800 டன்கள் சரக்குகளை 1800 டன்கள் அதை கீழே எழுதுவோமா? 1800 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதை எத்தனை சரக்கு வண்டிகள் அப்படிங்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? P2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ P2 மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். 6 × 5 × 1800 / 135 அப்படியே இங்கேயே இருக்கும். 4 மட்டும் எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். சரிங்களா? இப்போ இதை அடிக்கிறேன். இதில் 3 தடவை 45 இருக்கும், இதில் 4 தடவை 45 இருக்கும், பக்கத்தில் 0. 1 3 3, 2 3 6. சரிங்களா? இப்போ 1 நாங்க 4, 5 நாங்க 40. சரியா? பாக்கி என்ன இருக்குது? 2 × 5 × 10, 2 5 10, 10 × 10 என்ன வந்துடும்னா 100 சரக்கு வண்டிகள் வரும். ஆனால் நமக்கு கொஸ்டினில் ஏற்கனவே எத்தனை சரக்கு வண்டிகள் இருக்குது? 6 சரக்கு வண்டிகள் இருக்குது. அப்போ 100ன்னு ஆன்சர் சொல்லக்கூடாது, கூடுதலாக எத்தனை தேவைன்னு தான் கேட்குறான். சரியா? அப்போ இந்த 100லேருந்து 6 மைனஸ் பண்ணோம்னா என்ன வந்துடும் அப்படின்னா 94 சரக்கு வண்டிகள் தேவை. 94 சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை. சரிங்களா? இந்த கூடுதலாக இல்லைங்கிற வேர்டு இல்லை அப்படின்னா நம்ம 100ன்னு எழுதுறான். அவங்க ஏற்கனவே இருக்கிறத மைனஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதனால தான் கூடுதலாக அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன சொல்கிறாங்க? 7 மனிதர்கள் தினமும் 7 மணி நேரம் வேலை செய்து 7 அலகு வேலையை 7 நாட்களில் முடிக்கிறார்கள். 7 மனிதர்கள் மேலே எழுதணும், 7 மணி நேரம் மேலே எழுதணும். 7 அலகு வேலையை எங்கே எழுதணும்? கீழே எழுதணும். 7 நாட்களில் மேலே தான் எழுதணும். முடிக்கிறார்கள் எனில் 5 மனிதர்கள் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்தால் 5 நாட்களில் எத்தனை அலகு வேலையை முடிப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை அலகு வேலை அப்படின்னா W2 = என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் என்ன பண்ணிடலாம்? அடிச்சு விட்டுடலாம். W2 இங்கே வந்துடுமா? W2 = 5 × 5 × 5 / 7 × 7ன்னு வந்துடும். ஸோ இப்போ W2 = 5 ³ என்னது? 125. 7 ஸ்கொயர் என்ன வந்துடும்? 49. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாதுங்கிறதால ஆன்சர் எப்படியே கொடுத்துருக்காங்க. 125 / 49. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு முகாமில் 98 நபர்களுக்கு, ஒரு முகாமில் நபர்கள் இங்கே என்னது நாட்கள் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். நபர்கள் ஒரு பக்கம் நாள். ஒரு முகாமில் 98 நபர்களுக்கு 45 நாட்களுக்கு போதுமான 420 கிலோகிராம் அரிசி உள்ளது. சரியா? இது கலப்பு மாறல் அப்படின்னா இப்படி எழுத தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், 98 நபர்களுக்கு மேலே எழுதுவோம், 45 நாட்களுக்கு அதையும் மேலே எழுதுவோம். 420 கிலோகிராம் அரிசி அதுதான் ஒர்க்கு. அப்போ 420 கீழே எழுதுவோம். உள்ளது எனில் 42 நபர்களுக்கு 60 கிலோகிராம் அரிசியானது எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு கேட்குறான். அதை D2 அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஒரு 0 இங்கேயும் ஒரு 0, 1 6 7 6 42 அப்படின்னு வந்துடும். 1 7 14 7 98, 1 14 14, 3 14 42, 1 3 3, 15 3 45. ஸோ D2 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 15 அப்படின்னு வரும். 15 நாட்கள். நான் அப்படியே வச்சு அடிச்சிருக்கேன், நீங்கள் வேணால் மாற்றி கூட அடிச்சுக்கலாம். 98 × 45 / 420 இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற 60 அங்கே போகும்போது மேலே வந்துடும். இந்த பக்கம் 42 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது கீழே வந்துடும் 42ன்னு சொல்லிட்டு. எப்படி அடித்தாலும் அதுதான் வரப்போகுது. ஈக்குவல் டு D2. இந்த 0 அடிச்சு விட்றப்புறம் 1 6 6, 7 6 42, 1 7 7, 14 7 98, ஒரு தடவை 14, 3 14 42, 1 3 3, 15 3 45. நம்ம எழுதி இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகுங்கிறதால நம்ம அப்படியே வச்சு அடிச்சுக்கிறோம். சரிங்களா? எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இதுக்கான ஆன்சர் என்னது? 15 நாட்கள். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 மீட்டர் உயரமுள்ள கம்பின் நிழலின் நீளம். கம்போட உயரம் என்னென்னா, கம்பின் உயரம் 3 மீட்டர். அந்த கம்போட நிழலின் நீளம் என்னவாக இருக்குது அப்படின்னா, கம்பின் நிழலின் நீளம் என்னவாக இருக்குன்னா 2 மீட்டர் எனில் 8 மீட்டர் நிழலை உண்டாக்கும். 8 மீட்டர் நிழல், இந்த பக்கம் உள்ளது நிழல் இல்லையா, 8 மீட்டர் நிழலை உண்டாக்கும் மரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நிழலோட உயரம் என்ன ஆகுது? அதிகமாகுது. நிழலோட உயரம் அதிகமாக இருந்துச்சுன்னா எப்போ அதிகமாகும்? இந்த பக்கம் இருக்கிற அந்த கட்டிடத்தோட உயரமும் எப்படி இருந்திருக்கணும், இந்த மரத்தோட உயரமும் எப்படி இருந்திருக்குன்னா அதிகமாக இருந்திருக்கணும். அப்போ தான் இங்கேயும் என்ன ஆகுனா அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இது என்ன மாறல்? நேர்மாறல். நேர்மாறல்னால் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே அடிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? 2 2, 4 2 8, குறுக்க என்ன பண்ணணும்? பெருக்கணும். 3 × 4 என்ன வந்துடும்? 12 மீட்டர். 3 4 கிராஸில் இருக்கிறத மல்டிப்ளை தான் பண்ணணும். 3 4 இல்லைன்னு வந்துடும் 12 மீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏலே நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரியா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பான். புக்கில் உள்ள கொஸ்டின் தான் மோஸ்ட்லி நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பதிவுகளை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.